ஈஸ்வரா, நல்ல பிள்ளைங்க. வா, முட்டை போட்டிருக்கீங்களா? உங்களோட முட்டையை உடைச்சு குடிக்காட்டி என் புள்ள அரவிந்தனுக்கு பொழுதே போகாது. ரமணி, அந்த பசுமாடுங்களை புடிச்சு கட்டேன். என்ன விஷயம், இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டீங்க? கடவுளோட அருளால ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன? கல்யாணத்தை பத்தி. யாருக்கு? யாருக்கா? அரவிந்தனுக்கு தான். நல்லதா போச்சு, பண்ணிடலாம். அவன் எங்க? தலைகீழ நிக்கிறான். உனக்காக அங்கங்க தேடி ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கேன். இனிமே நீ இப்படி தலைகீழ நிக்க வேண்டாம் அரவிந்தா. அந்த பொண்ணுக்கு அப்பா இல்ல. விசாரிச்சீங்களா? நல்லா விசாரிச்சுட்டேன். அப்பா இல்லாம பொண்ணு எங்க இருந்து வரும்? அப்பா இருந்தாரு, இறந்து போயிட்டாரு. ஐயோ பாவம். நீ நினைக்கிற மாதிரி அவங்க மோசமான நிலையில இல்ல. யாரு? அந்த பொண்ணோட வீடு. நான் பாவம்னு சொன்னது ஏதோ ஒரு பொண்ணை பத்தி இல்ல. பின்ன நடக்காத ஒரு காரியத்துக்காக இப்படி அலைஞ்சுகிட்டு இருக்கீங்களே, உங்களை தான் சொன்னேன். நடக்காத காரியமா? உன் வயசு எவ்வளவுன்னு தெரியுமா? அதுவா, 18 வயசாகி ஒரு 12 வருஷம் இருக்கும். அதனாலதான் சொன்னேன். இனி இந்த வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அது உன்னோட கல்யாணம் தானே அரவிந்தா? இல்ல, எனக்கு முன்னாடி தங்கச்சி ரமணி இருக்கா, தெரியும்ல? ரமணியை விட உஷா வயசுல சின்னவ. அவ இஷ்டப்பட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்கா. ஆனா ரமணிக்கு ஜாதகம், நட்சத்திரம், செவ்வாய், புதன்னு தள்ளி போய்கிட்டே இருக்கு. இப்ப நடக்க வேண்டிய நல்ல காரியம் ரமணியோட கல்யாணம் தான். நமக்கு கல்யாணம் ஆகலையேன்னு அவ வருத்தப்படுறது எனக்கு நல்லா தெரியும். அவ ஒருத்தன் கூட சந்தோஷமா வாடுறத பார்க்காம எனக்கு ஒரு பொண்ணு வேணாம், மண்ணு வேணாம். கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு பாருங்க. தரகரே, காலையில சீக்கிரம் எழுந்துருங்க. எழுந்து அதுக்கப்புறம் காலை கடன் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு நாட்டு முட்டை, அத வேக வைக்க கூட வேண்டாம், இதோ இப்படி உடைச்சு மடக்குன்னு ஒரே முழுங்கிடுங்க. அதுக்கப்புறமா இந்த வீட்டை சுத்தி ஒரு 12 சுத்து நல்லா வேகமா ஓடணும். இதோ இப்படி. இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. இல்லைங்க, அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணியாகணும். எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு வரனை கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு அங்க ஒரு பொண்ணு இருக்கா, இங்க ஒரு ஆன்ட்டி இருக்குன்னு தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாதீங்க. மண்டையில ஏறிச்சுல்ல, போங்க. நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத அரவிந்தா. இன்னொரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும். எனக்கு வேற வழி தெரியல, நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும். இங்க பாரு கணேசா, நம்ம நிலைமை இப்ப முன்னாடி மாதிரி இல்ல. அரிசி மூட்டையை தூக்கிட்டு போய் சப்ளை ஆபீஸ்ல கொடுத்தாலும் அன்னைக்கு இந்த பேக் ஃபுல்லா பணம் இருந்தது. இப்பெல்லாம் ரேஷன் கடைக்கு யாரும் வரதில்ல, காலியா இருக்கு. இங்க பாத்தியா என் பேக, அதுவும் காலியா இருக்கு. எனக்கு தெரியும் அரவிந்தா, ஆனா என் நிலைமை அப்படி. ஏதாவது ஒண்ணு செஞ்சு நீ எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தா போதும், நான் உனக்கு சீக்கிரமா கொடுத்துறேன். இப்ப மணி 10 ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிளேடு வட்டிக்காரங்க ஆட்டோவை தூக்கிட்டு போயிடுவாங்க. இங்க பாரு, அரிசி பருப்பெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. 2 நாள்ல நீ திரும்ப தரலன்னு வச்சுக்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு என்ன பத்தி தெரியாதா அரவிந்தா? பிளேடுக்கு பயந்து தான் நான் உன்கிட்ட கேக்குறேன். உனக்கே தெரியும் அவன் எவ்வளவு கோவக்காரன்னு. இதோ இந்த ஆட்டோனால தான் நான் என் குடும்பத்தையே ஓடிட்டு இருக்கேன். இதையும் எடுத்துட்டு போயிட்டானா நான் என்ன செய்வேன்? இந்தா சீக்கிரம் கொண்டு போய் கொடு, கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ்ரா, வரட்டுமா? வந்துட்டாருடா கடை ஓனரு. ஏண்டா, என்னைக்காவது ஒரு நாள் உன் கையால இந்த கடையை திறக்கணுங்கிற என் ஆசை நிறைவேறாதுல்ல? அது ஒரு பெரிய சோக கதை அரவிந்தா. ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி உன் கதையை வேற நான் இப்ப கேட்கணுமா? இல்ல, கதை இல்ல, நிஜம். அந்த பாக்கியத்துக்கிட்டையும் மனோரமாட்டையும் பணம் வாங்க போனா அவங்க தரல. நீ இனிமே யாருக்கும் கடனே கொடுக்காத. இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு நான் போய் வாங்கணுமா? போப்பா. ஹலோ மாஸ்டர், நம்ம கடைக்கு ஒரு டீயும் பாலையும் அனுப்புங்க. ஏண்டா கோபி, அரவிந்தன் கடைக்கு ஒரு டீ ஒரு பால். அரவிந்து ஒரு பால் குடிக்கிற குழந்தை. இவன் குடிச்ச பாலை கணக்கெடுத்திருந்தா இந்நேரத்துக்கெல்லாம் இவன் வெள்ளையா இருக்கணும். பாலை குடிச்சா வெள்ளையாயிடுவாங்களா? என்னடா பேசுற? பாலை குடிச்சா வெள்ளையாக மாட்டாங்க. ஆஹா, என்ன தத்துவம்! இவனை ஒயிட் வாஷ் தான் பண்ணணும்.
சப்ளை ஆஃபீஸ் வரைக்கும் கொஞ்சம் போகணும். ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வந்திருக்கான். என்ன ஸ்பெஷலு? எந்த கடையிலும் கொடுக்காத கடை நீ கொடுக்கறல, அதான் ஸ்பெஷல். அரவிந்தா போலாமா? போலாமாவா? நான் உனக்காக தான் இவ்வளோ நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். டேய், கடையும் வாயும் திறந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காத. வாயை திறக்காம எப்படி வியாபாரம் பண்றது? வேணா கடையை மூடட்டுமா? யாராவது இறங்கணுமா? முன்னாடி வாங்க. அல்லா, பழைய டிக்கெட்லாம் வருது. இதத்தான் சொன்னியா? நான் ஏதோ புளி மூட்டை இறங்குதுன்னு நினைச்சேன். அது இறங்குனா லாபமாச்சே, இவர் இறங்குறது நினைச்சுதான் பயமா இருக்கு. ஏன்னா நஷ்டமாச்சே. அந்த ஆண்டை வந்து அரவிந்தனை காப்பாத்தணும். அந்த ஆள் ரொம்ப பாவம்டா. இவனால நஷ்டம் ஆனாலும் மாமேன்னு சொல்லிக்க அரவிந்தனுக்கு இவன் ஒருத்தன் தான் இருக்கான். என்னையா தீனன் நாயர், ஏதாவது விசேஷம் இருக்கா? என்ன போய் கேக்குறீங்க? எந்த குடும்பமும் இல்லாத எனக்கு என்ன விசேஷம் இருக்க போகுது? நீங்களே சொல்லுங்க. வாங்க, கடைக்கு வந்து ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி டீயை குடிச்சிட்டு போங்க. எனக்கு வேண்டாயா, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். நான் வீட்டுக்கு போய் எல்லாரையும் பார்த்துட்டு வரேன். வரட்டுமா? வாங்க வாங்க, எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து. இப்பதான் உங்களை பத்தி நான் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன். என்ன பார்த்த உடனே சொல்றேன் இல்ல? அரவிந்த் இங்க போயிட்டான். என்னையா சொல்ற? இந்நேரம் போய் சேர்ந்திருப்பான். என்னது? இந்நேரம் ரமேஷோட ஆபீஸ்க்கு போய் சேர்ந்திருப்பான். நீயும் உன் பேச்ச மனுஷனை பயமுறுத்திட்டிய. குமரா, எப்படி இருக்க? குமரா, முழுசா இல்லாம உடைச்ச முந்திரி 1 கிலோ. முந்திரி முழுசா இருந்தா இவரால கடிக்க முடியாது. அது எப்படி உனக்கு தெரியும்? அது எனக்கு முன்னாடியே தெரியும். டேய், 2 கிலோ ஆரஞ்சு, 1 கிலோ தக்காளி, 2 கிலோ பேரிக்காய். கரெக்ட் தானே? கரெக்ட்டா சொல்றீங்க. எனக்கு தெரியும். டேய், ஒரு பெரிய பூசணிக்காய் 1. ரொம்ப கரெக்ட்டா. அப்புறம் குமரா, இதெல்லாம் அரவிந்தோட அரவிந்த் கணக்குல எழுதிக்கோ. என்ன துணி கடையில எதுவும் வேணாமா பெருசு? நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. செட்டியாரே, அந்த பெரிய ஜரிகை போட்ட வேட்டியை எடுத்து வையா. அரவிந்தன் போன ஜென்மத்துல பெரிய பாவம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன்.